வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒரு 7 பேர் இந்த 101வது பேட்சில் 7 பேர் இங்கே ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி நிறைவாயிருச்சு. அவங்களும் ரொம்ப நிறைவாக இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு மன நிறைவு ஆகியிருக்காங்க, இல்லை மன நிறைவு ஆகலை, ஆழ்மனம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா, இவங்க எதிர்காலத்தில் என்ன சாதனை பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறாங்க. இப்போ பார்ப்போம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க ஐயா? உங்கள் பேர் என்ன? என் பேர் நவீன்குமாருங்க ஐயா. சரி, சென்னையிலேருந்து வரேங்க ஐயா. சரி, என்ன தொழில் பண்ணுறீங்க ஐயா? ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் தாங்க ஐயா பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸுக்கு இந்த ஆழ்மனம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குங்கய்யா. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாமா வேணாமா, எல்லாத்தையுமே ஒருத்தர் நம்ம டிசிஷன் எடுக்கிறத விட கூட இருக்கவங்க சேர்ந்து நம்மள டிசிஷன் எடுக்கிற மாதிரி வச்சு குழப்பி லாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்னோட டிசிஷன் நானே எடுத்துக்குவேன். ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை நான் இப்பயே கொஞ்சம் என்னோட ஆழ்மனத்து மூலமா அதை நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்குவேன். டிசிஷனை நானே முடிவு பண்ணி இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கரெக்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம் இருக்கேன். அதாவது இதுவரைக்கும் பலதரப்பட்ட மனிதர்களோட சேர்ந்து சரியான முடிவு எடுக்காம ஆசிலேட்டிங் மைண்ட்லேயோ வேவரிங் மைண்ட்லேயோ உங்கள் குழப்பமான சூழ்நிலையில் சரியாக செயல்படலை. அதனால நஷ்டங்களும் வந்திருக்கு, சில லாபங்கள் தான் வந்திருக்கு. நிறைய நஷ்டங்கள் தான் உங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் இனிமே எதிர்காலத்தில் நிறைய நான் திட்டமிட்டு செயல்படுவேன், ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்வேன், ஆழ்மனம் சொல்லாததை நான் செய்ய மாட்டேன் இன்னும் ஒரு தெளிவாக வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? ஆமாங்க. ரைட். எதிர்காலத்தில் உங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலினுடைய ஆழ்மன பயிற்சி நிறைய பயன்பட்டதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? என் பேர் ஆர்மம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கோம். வயது என்னய்யா? வயது 64. ஐயா, பாண்டிச்சேரி ஒரு நல்ல ஊர், ஒரு வித்தியாசமான ஊர், ஒரு யூனியன் டெரிட்டரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டிச்சேரியில நிறைய நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சேர்ந்து, பிரான்ஸ்காரங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்காங்க. பிரான்ஸ் முழுக்க முழுக்க ஒரு காலத்துல பாண்டிச்சேரி பிரான்ஸ் நாட்டின் கட்டுப்பாட்டுல இருந்தது. பிரான்ஸ்ல இருந்து நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கே உங்க மேல ஒரு அளவு கடந்த ஒரு ஆனந்தம் வருது. உங்க வயசு என்ன ஐயா? 64. 64 வயசு. பரவாயில்ல. இந்த ஆழ்மன பயிற்சி எந்த வழியில உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது இருக்கும்? நான் இது பொதுவா டைனமிக் பிரெயின் ஸ்கூல் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்த்தேங்க. சரியா? பார்த்து நான் அந்த நிகழ்ச்சி நிறைய இது பார்த்துருக்குங்க. சரி. அதுல ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு நீங்க சிறப்புக்கா இது போல பேட்டிக்கான்றதா அவங்க ரியலா என்னென்ன இது போல சில ரியலா தொடு உணர்வு எல்லாமே அவங்க சரியா செய்யறத பார்த்து, சரி, இது நாமளும் போனா நம்ம ஒரு மன கஷ்டமா ஏதோ இருக்கிறதுக்கு நமக்கும் ஒரு மன தெளிவு கிடைக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் தேடி வந்தேன். ரைட். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 64 வயசுல இந்த ஆழ்மன பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு? இந்த அளவு நம்பிக்கைலாம் நிறைய வந்துடுது ஐயா, நிறைய வந்துருக்கு. இதனால இனிமேல்ட்டு எனக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாம கொஞ்சம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வழியெல்லாம் செய்ய. நிறைய மனசுல குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து இதனால ஒரு சரியான முடிவு எடுக்கலாம்னு உங்களுக்கு ரைட். சந்தோஷம். அந்த பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய இருந்தது. இந்த பயிற்சினால நிறைய நான் குழப்பங்களை தவிர்த்துட்டேன். அப்போ ஆழ்மனம்னு என்ன செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சொன்னதுக்கு நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க, தொழில் செய்றீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேங்க ஐயா. சரி. நான் இப்போ சென்னையில தான் ஒர்க் பண்றேன். சரி. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்வைசர் ஒர்க். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சென்னையில பண்ணிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷம். எத்தனை வருஷமா அந்த வேலை செய்றீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்? நான் ஒரு 7 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். 7 வருஷமா? அந்த 7 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
நிறைய ஏற்றத்தாழ்வுகள், விலைவாசிகள், இயற்கை சூழ்நிலைகள்லாம் பல வழியில் பாதிச்சிருப்பீங்க. இந்த பயிற்சி, இந்த ஆழ்மன பயிற்சி 5வது நாள் இன்னைக்கு நிறைவாகுது. உங்களுக்கு எந்த வழியில் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி வந்திருக்கிறீங்க? இது கண்டிப்பா எனக்கு நிறைய வழியில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஒரு வழின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். சரி என்னத்துக்குன்னா அபரிவிதமா எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துடும். சரி ஏன்னா இந்த ஒர்க்கே அப்படிதான். சரி 24 மணி டென்ஷன், மெட்டீரியல் வரல, வேலைக்கு ஆளுங்க சரியா வேலை பார்க்கல, அந்த டென்ஷன் எப்பொழுதுமே இருக்கும். அதனால எல்லார் மேலுமே கோவம் தான் வரும். ம் பார்த்தாலே கோவம் வரும். ம் என்னடா இது இப்படி என்னடா இவ்வளவு கோவப்படுறோம், இந்த வயசுல இவ்வளவு கோவப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையும் எடுத்தஞ்சே பேசுறோம். ம் அது நல்லதுன்னு இல்ல. ஒரு ம் முதலாளி ஒரு வேலை நடக்குன்னு சொல்லுறது நம்ம இன்னொருத்தவங்களை போட்டு கொடுமைப்படுத்துறது நல்லது பழக்கமும் ம் கிடையாது. சரி, இந்த ஆழ்மனம், இந்த தியானம், இந்த அமைதியெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ம் உங்க வீடியோ நான் அடிக்கடி யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன். ம் சரி, நம்ம இந்த பயிற்சி எடுப்போம், இதனால நமக்கு ஏதாவது ஒரு பொறுமை, நிதானம், நம்ம லைஃப்ல ஏதாவது முன்னேறி போறதுக்கான வழி கிடைக்குதான்னு பார்ப்போம்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுலேருந்து எனக்கு என்ன பெஸ்ட் அடிச்சுன்னா, பெஸ்ட் எனக்கு கோவமே வரல. ம் என்னடி நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட போவோம். சாப்பிட போகும்போது நம்ம சாப்பாடு இன்னொருத்தவங்களும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க. டக்குன்னு நமக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம தானே சாப்பாடு கேட்டோம், நீ என்ன அந்த தோசை போய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்ட்டு. இப்போ அந்த சம்பவம் எனக்கு நீங்க நடந்துச்சு, ஆனா எனக்கு கோவமே வரல. நான் அமைதியாக தான் உட்காந்துருந்தேன். ம் சரி, வரும்போது சாப்பிட்டு போவோம். ம் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை ரொம்ப பொறுமையா வந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களை பற்றி உணர்ந்துட்டீங்க. ஆமா, உணர்ந்து. அதாவது கடுமையான முன்கோபத்தை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டீங்க. ம். அப்போ இனிமே உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய சாதிக்கலாம், கண்டிப்பா சரி. நிறைய லாபம் பார்க்கலாம். பொறுமையாக இருந்தால் நிறைய நம்ம ஆதாயம் பார்க்கலாம். நம்ம வேலையும் தடையில்லாமல் நடக்கும் அடையலாம். அங்கிற ஒரு உணர்வு, ஒரு தூண்டல் இந்த ஆழ்மனம் உங்களுக்கு தூண்டி இருக்குது. கண்டிப்பா அப்படித்தானே? கண்டிப்பா அப்போ இந்த ஆழ்மன பயிற்சி 5வது நாளில் நிறைய சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா Right. இப்போ இத்தனை பேரையும் நான் சந்திச்சு இந்த ஆழ்மன பயிற்சியில் 5வது நாள் இவ்வளவு பேர் உடையில் பேசுறதுல நான் பெருமைப்படுறேன். ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த பயிற்சி நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் விருதுநகரில் தான் நடத்துகிறேன். அது இல்லாமல் இப்போ நான் போன வாரம் மலேசியா போயிட்டு வந்துடுறேன். அங்கே 2 இடத்துல நடத்தினேன். அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன். அங்கேயும் பயிற்சி நடத்தினேன். அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அக்டோபரில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்காவில் பயிற்சி நடத்தினேன். அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் இலங்கை போயிருந்தேன். இலங்கையில் பயிற்சி நடத்தினேன். பிரான்ஸில் இருந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்க. ஜெர்மனியிலேருந்து இங்கே படிச்சிருக்கிறாங்க. லண்டன்ல இருந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க. நான் அடுத்த மாதம் இந்த பயிற்சிக்காக துபாய் போகிறேன். யாரெல்லாம் இங்கே வர விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இங்கே படிப்பாங்க. வேண்டாம் எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னா அவங்க நாட்டில் போய் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஆழ்மன பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் இன்னைக்கு 8 பேர் இருந்தீங்க, இல்லை 7 பேர் 7 விதமான ஒரு உண்மையான இந்த பதில்களை சொல்லியிருக்கிறீங்க. டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள்.